ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைஃப் ஃப்ளீட்ஸ் பார்க்கலாம். இப்போ நைஃப் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதோட நீங்கள் 3 மடங்கு அதிகமாக எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 3 மடங்கு அதிகமாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம தையலுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம சைடில் தையல் போட வேண்டியது வரும்ல, அதுக்காக நீங்கள் 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். நம்ம எடுக்கிற கிளாத்தை பொறுத்து தான். நீங்கள் 3 மடங்குக்கு பதிலாக 6 மடங்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கிளாத் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுக்கு கால்குலேஷன்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஃப்ளீட்ஸோட அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படி மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த ஃப்ளீட்ஸோட கால்குலேஷன்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுறணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மார்க்கு பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம எடுக்கணும். தேர்டு மார்க்கை நம்ம விட்டுறணும். ஃபஸ்ட்டு மார்க் வந்து நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் மார்க் வந்து பின்னு வச்சுக்கோங்க. பிஏ எடுத்து நம்ம டியில் வைக்கணும். நடுவில் இருக்க ஏலையும் நீங்கள் சிலையும் நம்ம வைக்கக்கூடாது. ஏபிசிடி இருக்குன்னா ஏயையும் நீங்கள் சியையும் விட்டுருங்க, பிஏயும் டியையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு நம்ம அடுத்த லைன் ஜாயின் பண்ணுறோம் பாருங்களேன். இந்த மாதிரி தான் நம்ம வரிசையாக வைக்கணும். இப்போ 4 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஏலேருந்து பிசிடி இருக்கும், பிஏ எடுத்து நீங்கள் டி மேலே வைக்கணும். இப்போ வந்து நம்ம இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. பி இப்போ நடுவில் இருக்கிறது வந்து சி. இப்போ அந்த சியை விட்டுறணும். சியை விட்டுட்டு நம்ம பிஐயும் டியையும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வச்சுட்டு போங்க. ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்டில் வைங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ, இப்போ நீங்கள் 2 இன்ச்னால் நம்ம 2 இன்ச்சுக்கு வரிசையாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். இப்போ நான் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம அவ்வளோ நீளமாக இருந்த கிளாத்தை வந்து இப்போ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. இப்போ நான் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தையல் போட்டுட்டு பின் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஃப்ளீட். இதுவும் நம்ம வந்து பட்டு பாவாடைக்கெலாம் அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் பார்க்கலாம். பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதோட வந்து நீங்கள் 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம 2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா பாக்ஸ் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் 2 இன்ச் வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக தெரியும். அதனால் வந்து இந்த மாதிரி வரிசையாக நம்மளோட அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லுமே இந்த மாதிரி 2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கிளாத் வந்து சேமாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு எவ்வளோ கிளாத் எடுத்துனோம் இதுக்கும் அதே மாதிரி கிளாத் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அது ஃபுல்லாக அந்த மாதிரி 2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கு வந்து அந்த விட்டுருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மடித்து வைங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைடில் வந்து இந்த பக்கம் இருக்கிறதா மடித்து வைங்க. இப்போ 4 பாயிண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டில் இருக்க பாயிண்ட் மேலே அந்த செகண்ட் பாயிண்ட்டை வைங்க. ஓகேவா? அப்போ தேர்டு பாயிண்ட்டை வந்து 4th பாயிண்ட் மேலே வைங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் இருக்குன்னா இதை எடுத்து இந்த பக்கம் வைங்க. மாற்றி வைக்கணும். ஒரே சைடில் வைக்கக்கூடாது, மாற்றி வைக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ரைட் சைடில் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வச்சுட்டே போகணும். ஒரு பாயிண்ட் எடுத்து இன்னொரு பாயிண்ட் மேலே வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து இதுக்கு மேலே வைங்க. இது மாதிரி நீங்கள் வரிசையாக வச்சுட்டு போங்க. நீங்கள் வந்து இப்போ கிளாத் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வரும். நம்ம வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றுலவுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கலாம், இந்த அளவு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேஷன் போட்டிருப்பேன். அது பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் நம்ம இடுப்பு சுற்றல் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும், இந்த ஃப்ளீட்ஸோட அளவு எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட். ஓகேவா? நம்ம வந்து அதிகமாக இருக்க கிளாத்தை வந்து இப்போ நம்ம 11 இன்ச்சாக மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அது இன்வெர்ட்டர் ஃப்ளீட்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாக்ஸாக தெரியுதா? இதை நீங்கள் இப்போ இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அது வந்து இன்வெர்ட்டர் ஆகிடும். பாக்ஸ் ஃப்ளீட்டையே நம்ம திருப்பி போட்டோம்னா அது இன்வெர்ட்டர். ஓகேவா? இதுதான் பாக்ஸ் ஃப்ளீட்டு. இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அது இன்வெர்ட்டர் ஃப்ளீட்ஸ் ஆகிடும்.
ஓகேவா. இப்போ நம்ம தேர்ட் 3 ஃப்ளீட்ஸ் பார்த்துருக்கோம், 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேதரிங் ஃப்ளீட்ஸ் பார்க்க போகிறோம். கேதரிங் ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மிஷினில் வந்து தையல் அளவு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 9 வச்சுருக்கேன். 9 வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க மாட்டோம். அது வந்து சுருக்கின மாதிரி இருக்கும்ல, நம்ம இடுப்பு சுற்றுலுக்கு ஏற்றாலும் நம்ம அதை சுருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லூஸான தையல் நீங்கள் போட்டுக்கணும். லூஸான தையல் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நூலை வந்து நீங்கள் ஒரு பக்கமாக பிடிச்சி இழுங்க. அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து சுருங்கிடும். நீங்கள் வந்து அந்த இடுப்பு சுற்றலுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கிளாத்தை வந்து நீங்கள் சுருக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேதரிங் ஃப்ளீட்ஸு. ஓகேவா. இது வந்து நமக்கு ஈஸி தான். நம்ம வந்து ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த சுருங்கிரும். அந்த சுருக்கிறத வந்து நம்ம இடுப்பு அளவுக்கு ஏற்றாலும் நம்ம எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. இதுவும் வந்து கேதரிங் ஃப்ளீட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்குக்கு அப்புறம் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைப்பாங்க. இதுவும் நம்ம ஈஸியாகவும் இருக்கும், நம்ம வச்சா நமக்கு அழகாகவும் இருக்கும். மற்ற ஃப்ளீட்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து தெரியும், இது வந்து அந்த மாதிரி தெரியாது, பார்க்க அழகாக இருக்கும். இது நம்ம மேக்ஸி ட்ரெஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றுற அளவுக்கு வந்து நம்ம இதை சுருக்கிட்டோம். இது வந்து நம்ம ஃப்ராக் தைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டாப் போர்ஷன் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாயிரும். இப்போ நம்ம வந்து 4 டைப் ஆஃப் ஃப்ளீட்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைஃபு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, அப்புறம் இன்வெர்ட்டட் கேதரிங் ஃப்ளீட்ஸு. இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸி ட்ரெஸ்க்கு அப்புறம் ஸ்கர்ட்டுக்கு ஃப்ராக்குக்குலாம் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட கால்குலேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்க வீடியோ வந்து பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.